பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 11 பொன்னனின் சந்தேகம். இப்போ பொன்னி நதிக்கரையோரம் ஒரு படகு நகர்ந்து போகுது. படகுனா அந்த தோணி இருக்கு இல்லையா, அது நகர்ந்து போகுது. பொன்னனுடைய மனைவி கரையோரமாக நிற்கிறா. அதாவது அந்த பொன்னனுடைய குடிசை இருக்குது, அங்கே பொன்னனுடைய மனைவி கரையோரமாக இருக்கிறா. அந்த தோணி கிளம்பி போகுது. யார் அந்த தோணியில் இருக்கிறாங்கன்னா, அந்த ஜடாமுடியெல்லாம் தரித்த சிவனடியார். நம்ம மாமல்லபுரத்தில் துறைமுகத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே அவரே தான், அந்த சிவனடியாரே தான். இங்கே கூட பொன்னன் படகுல அவன் தோணியை படகை செலுத்திட்டு போகிறான். அதான் தோணிக்கரை தானே அது. தோணிக்கரையில் அவன் செலுத்திக்கிட்டு போகிறான். போகும்போது 2 பேருமா பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ சிவனடியார் கேட்க ஆரம்பிக்கிறாரு, சரி பொண்ணா, நேற்று என்ன தான் நடந்தது, ஏன் இப்படி இந்த சின்ன பிள்ளை மாட்டிக்கிச்சு, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல எல்லாரும் வந்துடுவாங்க, 6000 7000 வீரர்கள் வருவாங்க அப்படின்னா சொல்லியிருந்தீங்களே, ஏன் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி சமயத்தில் விக்ரமன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா நீங்கள் அதெல்லாம் சொன்னால் இது பெரிய மனக்கவலையாக இருக்கும். இவருடைய தலைமையில், அதாவது அச்சுதவர்மன் தளபதி இருக்கிறார் இல்லையா, அவருடைய தலைமையில் ஆட்கள் வந்துட்டாங்க. சுத்து 10 கிராமத்தில் இருந்த வீரர்கள் எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல்னு வந்தாங்க. ஆனால் இவங்கள பார்த்தோன்னா பயத்தில் எல்லாருமே கத்தியை போட்டுட்டு போயாச்சு. அந்த சமயம் பார்த்து விக்ரமனை சுற்றி நானும், கடைசியாக விக்ரமனோட இருந்தது நானும் இன்னும் ஒரு 4-5 பேரும் தான், வேறு யாருமே இல்லை. நம்மளுடைய ஆச்சாரி வீரபத்ர ஆச்சாரி, அவர் நம்ம பொன்னனுடைய மனைவி இருக்காளே, அவளுடைய தாத்தா தானே வீரபத்ர ஆச்சாரி, அவர் மரத்து பின்னாடி ஒளிஞ்சு அவர் வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் வந்தார். வேடிக்கைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அவர் வந்தார். ஆனால் கடைசியாக என்ன ஆயிடுச்சு, இப்படி சுற்றி நின்றுட்டாங்க. கனப்பொழுதில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீரபத்ர ஆச்சாரி, அந்த கிழவனுக்கு என்ன ஒரு வீரம் ஐயா, எப்படி ஒரு வீரம், 2 கைகள்லையும் வாளை எடுத்துக்கிட்டு அந்த கொல்லுப்பற்றையில் அவர் வேலை செஞ்சு அந்த கைகளில் என்ன ஒரு வலிமை, 2 கையிலையும் வாழை சுற்றி ஒரு 7-8 வீரர்கள், பல்லவி வீரர்கள் சதக்குன்னு அவ்வளோ பேரும் தரையில் விழ, இவரும் கடைசியாக விழுந்துட்டாரு. இது எல்லாத்தையுமே அச்சுதவர்மன் தளபதி இருக்கிறார் இல்லையா, அவர் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அடுத்த நொடி நான் என்னுடைய வாளை உருவி சண்டை போடுறதுக்கு எத்தனிச்சப்போ விக்ரமன் சங்கிலியால் கட்டப்பட்டு பிணைக்கப்பட்டு இருந்தார். அப்போ விக்ரமன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இளவரசர் பொண்ணா இனிமேல்ட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, விற்று அப்படின்னு சொன்னார். அந்த சமயம் என் தலையில் வேகமாக ஒரு அடி விழுந்தது. அந்த அடிக்கப்புறம் நான் எழுந்திரிச்சது காராகிரகத்தில் தான் அப்படின்னோடனே, ஏன்பா காராகிரகம் வர போயிருந்தியா நீனு அப்படின்னோடனே, ஆமாம் ஐயா, அப்புறம் எப்படி வெளியில் வந்த, தப்பிச்சு வந்துட்டியா, தப்பிச்சுலாம் வரலை, தவறு செய்தது இளவரசர் மட்டும்தான், கலகம் செஞ்சது, அவரை மட்டும் கைது பண்ணி வர சொல்லி பல்லவ சக்கரவர்த்தியுடைய ஆணை அப்படிங்கிறதுனால எங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கி வெளியில் விட்டுட்டாங்க. இப்படி அநியாயம் நடந்திருக்கக்கூடாது, தேச பிரஷ்டை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் கேட்குறாரு, நம்ம யார் வீரபத்ர ஆச்சாரியோடைய வீர பெருமைகள்லாம் கேட்குறாரு. அந்த கிழவனார் எப்படி அந்த இடத்துல வந்தார், இவ்வளோ வீரமாக சண்டை போட்டுக்கிறாரு அப்படின்னோடனே அதான் சொல்கிறான் பொன்னன், இவர் பார்க்க தான் வந்தார், என்ன நடக்குது அதை கண்காணிக்க தான் அவர் வந்தார், தூரக்க தான் நின்றுட்டு இருந்தார். ஆயுதமே இல்லாமல் அதாவது யாருமே இல்லாமல், வீரர்கள் இல்லாமல் நிராயுத பாணியாக இளவரசர் இருக்கிறத பார்த்தோன்னே அவர் மனசு கொந்தளிச்சு வேகமாக வந்துட்டார். அவர் சரியான வீரர். அவருடைய வீரத்தை தூரக்கிருந்து பார்த்த நம்மளுடைய அச்சுதவர்மன் தளபதியே என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு வீரக்கிழவனுக்கு நீங்கள் நல்ல மரியாதையோட நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அரசு சார்பிலேயே சக்கரவர்த்தியோடைய சார்பிலேயே மரியாதை செய்து நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அந்த கிழவனுடைய வீரத்தை நம்ம எப்படி போற்றணும் அப்படின்னு சொல்லி பொன்னன் கேட்குறான். அப்போ சிவனடியார் சொல்கிறாரு, என்னதான் எல்லாத்தையும் திறந்த நான் துறவியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வீர புருஷன் ஒரு ஊருக்குள்ளே இருக்கும்போது, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த நாடே பெருமை அடையுது. எவ்வளோதான் நலிவடைந்து இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீரரை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அந்த வீரம் எழும், அந்த நாடே பெருமைப்படும். இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு சோழ சாம்ராஜ்யமே பெருமைப்பட்டிருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கேட்குறாரு, சரி அந்த மாரப்ப பூபதி இருக்கிறான்ல விக்ரமனோட சித்தப்பன், அவன் தான் வந்து எல்லாரையும் வந்து அழைச்சிக்கிட்டு வரேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தானே, என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறா, ஆமாம் அவன் எப்பயும் போல் இந்த தடவையும் எல்லாரையுமே ஏமாற்றிட்டான். மாரப்ப பூபதி யாரையுமே அழைச்சிட்டு வரலனாலும் பரவாயில்ல, அச்சுதவர்மன் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதாவது இந்த மாதிரி ஒரு கலகம் நடக்க போகுது, கொடியேற்ற போகிறோம் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையுமே அச்சுதவர்மன் கிட்ட போயிட்டு அப்படியே ஒப்பிச்சு வச்சுட்டான். அவங்க தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சதுனால சரியான நேரத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அவன் வந்து ஒரு துரோகி, மாரப்ப பூபதி துரோகி. எப்போவுமே என்னோட பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பான், மாரப்ப பூபதியை நம்பாத நம்பாத, அவன் கெட்டவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவ கை ஓங்கி போச்சு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னோடனே, பத்தியா பொண்டாட்டி பேச்சை நீ அப்பயே கேட்டிருக்கணும். மாரப்ப பூதி கெட்டவன், மாரப்ப பூபதி கெட்டவன் அவள் சொல்லியிருக்கா, அந்த மாதிரியே தானே அவன் இருந்திருக்கான், நீ ஏன் அவளை நம்பாமல் போன அப்படின்னோடனே, ஆமாம் ஐயா அவள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், நான் நம்பி தான் இருந்திருக்கணும். சரி உன்னுடைய பொண்டாட்டி என்னை பற்றி என்ன சொல்கிறா, சிவனடியாரான என்னை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, அவள் எப்போவுமே உங்கள் மேலே பயங்கர பயபக்தி மரியாதையோடு இருப்பாள். அவள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள், எனக்கு பல சமயங்களில் ஒரு சந்தேகம் வரதுண்டு, இங்கே நடக்கிறதெல்லாம் போயிட்டு நீங்களே வந்து பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட சொல்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் உண்டு எனக்கு. அதனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாள். உனக்கு சிவனடியார் மாதிரி நல்லவங்களை பார்த்தா உனக்கு சந்தேகப்படுவேன், ஆனால் மாரப்ப பூபதி மாதிரி கெட்டவனை நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னொன்னே இப்போ சிரிச்சுக்கிட்டே சிவனடியார் சொல்கிறார், உன் மனைவி சரியான வார்த்தை தான் சொல்லி இருக்கிறா, அவள் வந்து புத்தி கூர்மையுடையவள். இந்த மாதிரியான ஒரு புத்தி கூர்மை இருக்கிறவளுக்கு வந்து சேனாதிபதியோடைய மனைவியாகிற அத்தனை தகுதியுமே இருக்குது அப்படின்னு சொன்னானே இவன் சொல்கிறான், பொன்னன் சொல்கிறான். இது நீங்கள் மட்டும் இல்லை, ஏற்கனவே இன்னொருத்தரும் சொல்லியிருக்கிறாரு. யாருப்பா அது? அந்த மாரப்ப பூபதி தான். அவன் ஏற்கனவே சேனாதிபதியாக இருந்தான் இல்லையா, அந்த சமயத்தில் வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதனால் சேனாதிபதியாக மனைவியாக இருக்கிறவுடைய தகுதி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொன்னன் சொல்கிறான், இதெல்லாம் சொல்லிட்டு பொன்னன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா, உங்களுக்கு தான் எல்லாருடைய நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்க்கணும் அப்படின்னோடனே, ஏன்பா சக்கரவர்த்தியை பார்க்கணும், உன்னுடைய விக்ரமன் இளவரசருக்கு வந்து தண்டனை காலங்களை வந்து கடினமாக்காமல் தேசப்பிரஷ்டை மட்டும் செய்து நாடு கடத்தப்பட்டதுனால அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உனக்கு வந்துடுச்சா, நிஜமாலுமே அவர் மேலே ஒரு நல்ல அன்பு இருக்கிறது நல்ல விஷயந்தான், அவர் அவ்வளோ ஒன்றும் கெட்டவர் இல்லையே, அவர் நல்லவர் தான், அதனால தானே சின்ன பையங்கிறதுனால மிகப்பெரிய தண்டனை மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம நாடு மட்டும் கடத்திருக்கிறாரு, அவன் எங்கேயாவது போயிட்டு எப்படியாவது நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தானே செஞ்சுருக்கிறாரு. நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வந்து இவன் சொல்கிறான், ஐயா அதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு அன்பு வந்திருக்கு அவர் மேலே, ஆனால் அதை விட அதிக அன்பு என்னோட வாளுக்கும் வேலுக்கும் வந்திருக்குன்னு ஒரு வேலை எடுத்து நேராக சிவனடியாரோடைய நெஞ்சை கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான். காமிச்சோன்னே சிவனடியார் சொல்கிறார், என்னப்பா என்னையே பல்லவ சக்கரவர்த்தியாக நினச்சிட்டியா, என்ன விட்டாக்க குத்திடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஐயோ ஐயா மன்னிச்சிடுங்க, ஆனால் இந்த வேல் நிச்சயமாக ஒரு நாள் அவரை நீங்கள் எனக்கு காமிச்சிங்கன்னா அது பாய தான் செய்யும், அதில் வந்து சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் இவ்வளோ நல்லவராக இருக்கிறவதை வந்து நீ இவ்வளோ சந்தேகப்படுற அப்படின்னோடனே அப்போ பொண்ணுன்னு சொல்கிறான், ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது உங்கள் கையும் வள்ளியோடைய கையும் ஓங்கிடுச்சு அப்படின்னும்போது நான் மாரப்ப பூபதி நல்லவன் நினச்சது தப்பாக போயிடுச்சு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பல்லவ சக்கரவர்த்தி நல்லவர், அவங்களுடைய மகள் நல்லவங்க, நாங்கள் கெட்டவங்க, எங்கள் ராணி அம்மா கெட்டவங்க, அதே மாதிரி விக்ரமனும் ரொம்ப கெட்டவன் தான், நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, நீங்கள் இதை தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னோடனே, ஏன் பொண்ணா இந்த மாதிரி கலக்கமாக பேசுகிற, ஏதோ ஒரு தூரக்க இருந்தாலுமே அவன் நல்லா இருக்கிறாங்கிற ஒரு விஷயமே சரிதானே அப்படின்னோடனே, இது ராணி அம்மா எப்படி தாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுன்னு கேட்குறான். நீ வேணா பாரு, என்னுடைய மகன் வந்து தூர தேசத்தில் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதே எனக்கு போதுன்றத நிச்சயமாக ஒரு தாய் உள்ளம் நினைக்கும். இங்கே எதனாச்சும் தண்டனை பெற்றிருந்தால் அதை நிச்சயமாக ராணியால் தாங்கிக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கான், நல்லா தான் இருப்பான்னு நம்புவா பற்றியா, அது நிச்சயமாக அவளுக்கு ஒரு மனசாந்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படகு வந்து தோணித்துறையை நோக்கி போகுது. அந்த பக்கம் வசந்த மாளிகை இருக்கு இல்லையா,
அந்த பக்கம் வந்து தோணித்துறையை நோக்கி போகுது. தோணித்துறையோடைய அந்த இடத்துலையே வந்து ஒரு தாதி பெண்ணோட நம்மளுடைய ராணி, அதாவது விக்ரமனுடைய அம்மா வந்து காத்துட்ருக்காங்க சிவனடியார் வருவாங்கன்னு. சிவனடியார் நடந்தது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய விக்ரமனுடைய தாய்கிட்ட சொல்லுவாரா, என்னென்ன விஷயங்கள் சொல்வார், எதை மறைப்பார், அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.